தேர்தல் முடிவுகள் தொடர்பான சிறப்பு விவாதம் தொடர்கிறது. திரு சுபகுணராஜன், இந்த தேர்தலில் நாம் பார்த்த மற்றொரு முக்கியமான ஒரு அம்சம், இடதுசாரி கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கட்சியும் தலா 9 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் வெற்றி பெறுவது அப்படின்னு சொல்ல முடியாது, வெற்றி பெற இயலாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த 2 கட்சிகளும் தேர்தல் பிரச்சார காலத்தில் பார்த்தீங்கன்னா தங்களுடைய முழு உழைப்பை செலுத்தினதை பார்த்தோம். இருந்தும் கூட அவங்க பெற்ற வாக்குகள்ன்றது எல்லா இடங்களிலுமே மிக மோசமாக டெபாசிட் இழக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்காங்க. 0.5% தான் மொத்தமாகவே தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கியிருக்காங்க. தலா 0.5%. 2 லட்சம் ஓட்டு சிபிஐ, 2 லட்சம் ஓட்டு சிபிஎம். அது ரொம்ப அடிப்படையில் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இடதுசாரிகளினுடைய அரசியலே ஒரு அடிப்படையற்ற அரசியல். முதல்ல இப்போ இவர் பிரகாஷ் காரத் மாதிரி சிபிஐ ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, சிபிஎம் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. பிரகாஷ் காரத் மாதிரி ஆடுக்கு ஊழல்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா டச்சபிளாகவும் கருணாநிதி அன்டச்சபிளாகவும் மாறிடுவார். ஏன்னா இதெல்லாம் நான் அதை சாதியமாக தான் பார்க்குறேன். அவனுடைய சொந்த சாதியத்துக்குள்ளேருந்து வர்ற விஷயமா தான் நான் பார்க்கல. அப்படி கடுமையாக சொல்ல முடியாது. சொன்னேன் நான் என்னுடைய பார்வையில். அதனால அதனுடைய தனி மனிதர்கள் எப்படி அந்த கட்சிகளில் முடிவெடுக்க இல்லை சார். பிரகாஷ் காரத் வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியை கிட்டத்தட்ட ஒரு அழிவு பாதையை நோக்கி நகர்த்தியிருக்காரு அந்த கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதே நிலைமையில தான் இருக்கிறது. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில தனிநபர்கள் தான் முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அது ஒரு கூட்டு தலைமையின் கீழ் கூட்டு தலைமை எல்லாம் இருக்குது சார். ஆனா தனிநபர்கள் அதுல டாமினேட் பண்ணுவாங்க. என்னன்னா இன்னைக்கு பிரகாஷ் காரத்தினுடைய ரோல் தான் அங்க வெஸ்ட் பெங்கால்லையும் நம்மகிட்ட நடந்ததெல்லாம் கடைசி வரைக்கும் இவர் கடைசியில கூப்பிட்டாரு. நீங்க சொல்ற ஒரு நம்பராது கூட கிடைச்சிருக்கும். கருணாநிதி கூப்பிட்டார்ல, நீங்கள் வாங்க நாங்கள் இடம் தாரேன்னு சொல்லிட்டு 2 சீட்டாவது கொடுத்துருப்பாரு. நீங்கள் சொன்னது மாதிரி அட்லீஸ்ட் 4 லட்சமாவது ஓட்டு வாங்கியிருப்பாங்க. தோத்தா இருப்பாங்க, அது வேற விஷயம். என்ன தோத்துருந்தாலும் ஒரு 4 லட்சம் ஓட்டாவது வாங்கியிருக்கலாம். ஏன் உங்களுக்கு என்ன அந்த தீண்டாமை? சரி, மூவ்மெண்ட் ஆஸ் சச் இன் தமிழ்நாடு அது டைல்யூட் ஆகி வீக்கன் ஆகிட்டு தான் இருக்கு. அவங்களோட 2 ஸ்ட்ராங் பேஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட்டு, இன்னொன்று அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் லேபரர்ஸ் மூவ்மெண்ட்டு. ஃபார்ம் லேபரர்ஸ் எல்லாரும் இந்த 100 நாள் திட்டத்தில் போயாச்சு. அவங்க இருக்கிற இடமே இல்லை. இன்னும் ஃபார்ம் லேபரரே கிடைக்காம மெக்கனைசேஷன் தான் நடந்துட்டு இருக்கு கிராமத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல். அண்ட் ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட்டு இப்போ ஆல்மோஸ்ட் யூனியன்ஸ்லாம் இருக்கிற இடமே தெரியல. அவன் நோக்கியா வரான், கம்பெனி ஆரம்பிக்கிறான், வேணும்னா மூடிட்டு போகிறான். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த 2 மூவ்மெண்ட்டுக்கும் அவங்க எப்போ டைல்யூட் ஆகிடுச்சோ அப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு அவங்களோட ஓட்டிங் ஸ்ட்ரென்த்தே குறைஞ்சாச்சு. அண்ட் இன்னொன்று சிபிஐ ஒன்று சிபிஐ திடீர்னு, அதாவது இவங்களுக்கு வேணும்னா இவங்க ராஜ்யசபா சீட் வேணும்னா ஜெயலலிதா கூட இருப்பாங்க, இல்லாட்டி ராஜ்யசபா சீட் வேணும்னா டிஎம்கே கூட இருப்பாங்க. இது என்ன, இது ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பாலிடிக்ஸ். இல்ல கன்சிஸ்டன்டா தான் இருந்து கன்சிஸ்டன்டா அதான் திமுக கிட்ட சீட் வாங்குற வரைக்கும் அவங்க கூட இருந்தாங்க. அப்புறம் அதிமுக கிட்ட வந்தாங்க, அதிமுக சீட் வாங்கிட்டு அவங்க தலைவர்கள் போயாச்சு. மணி, இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடத்துற ஆர்ப்பாட்டத்திற்கும் இல்ல அவங்க நடத்துற மக்கள் இயக்கத்திற்கும் வரக்கூடிய கூட்டம், மனைப்பட்டாவுக்காக போராடுறப்ப வரக்கூடிய கூட்டம் கூட அவங்களுக்கு வாக்குகளாக மாறினதா இந்த தேர்தலில் தெரியல. அதுக்கு அடிப்படையா அவங்க தேர்தலில் கடைசி நேரத்தில் அணுகுனது காரணமா என்ன, எங்க கோளாறுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, ஓவராலாகவே கோளாறு கட்சியோட அந்த அணுகுமுறையில் இருக்குது. அவங்க எஜுகேட் பண்ண தவறிட்டாங்க. இப்போ ட்ரேட் யூனியனிசம் பற்றி சொன்னீங்க. நான் நேரிலே பார்க்குறேன், பேங்க் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன்ஸில் அவங்க கம்யூனிஸ்ட் சிபிஐ யூனியன் ஸ்ட்ராங்கு. ஆனால் அவங்க அந்த அவங்களுடைய அந்த ஊதிய போராட்டங்கள், இந்த போனஸ் பிரச்சனைகள், பணி நிரந்தரம், இது போன்ற போராட்டங்களுக்கு அவங்க அங்கே வராங்க. ஆனால் ஓட்டை யாருக்கு போடுறான்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு போடுறான். அப்போ இந்த முரண்பாடு எங்கேருந்து வருது? நீங்கள் எப்படி அவங்களை எஜுகேட் பண்ண தவறுனீங்க? ஆகவே இது இப்போ அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு 1 சீட்டு 2 சீட்டுக்கு மாறி மாறி போய் நீங்கள் நிற்கிறீங்க. அப்புறம் என்ன உங்களுடைய நம்பகத்தன்மை? 2 சீட்டு வாங்கினா என்ன, வாங்காட்டி என்ன, புரட்சியாக வந்துட போகுது. ஆகவே இந்த தோல்வி என்பது ஒன்றும் பெரிய இது கிடையாது. இது வரவேற்கத்தக்க தோல்வி என்னை பொறுத்த வரைக்கும். இவங்க தங்களை ஓரளவாவது ஆத்ம பரிசோதனை செய்து கொள்வதற்கு, அது செய்வாங்களா நமக்கு தெரியாது, ஆனால் செய்து கொள்வதற்கு இது உதவினா நன்றாக இருக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இல்லை, ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு படித்தேன். அதாவது நாட்டில் நோட்டாக்கு விழுந்த ஓட்டு சிபிஐக்கு விழுந்த ஓட்டோட ஜாஸ்தி. அதான் இல்ல குணா, இதுல ஒரு விஷயம், அதாவது தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 1.5% நோட்டாக்கு விழுந்திருக்கிறது. அது வேறு காரணங்களுக்காக நடக்கிறது. உங்களுடைய ஒரு கருத்து நம்ம சொல்ல வேண்டியது இல்ல ஐயா, ஒரு நிமிஷம். அதாவது பாத்தீங்கன்னா சிபிஐக்கு நேஷனல் ரெகக்னிஷன் போயிடுச்சு. இந்த எலெக்ஷன்ல சிபிஐக்கு நேஷனல் ரெகக்னிஷன் போயிடுச்சு. போன எலெக்ஷன்ல போனது வார்னிங்ல கொடுத்திருந்தா, இந்த எலெக்ஷன்ல ஒரே ஒரு சீட்டு கேரளால வாஷ் அவுட். சிபிஎம்முக்கு 9 சீட். அந்த 9 சீட்ல பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிபுரால 2, கேரளால 9, வெஸ்ட் பெங்கால்ல 2. ஆகவே இவங்க வெறும் இந்தியாவை எப்படி பிரதிநிதித்துவப்படுத்துவாங்க? இவங்க வெறும் 11 சீட்டு தான். 70 சீட்டு இருந்த நிலைமைன்றது இன்னைக்கு மொத்தம் 12 சீட்ல நிக்குது.
என்ன சொல்ல முடியாதுங்க? இது உங்க ஆதகம்னு சொல்றதா கோபமான்னு புரிஞ்சு கொள்ள முடியல. சொல்லுங்க சுப்பண்ணா. எனக்கு நிறைவா நான் சொல்றது என்னன்னா, எப்பெல்லாம் வந்து தலித்துகள் ஒன்றுபட்டு ஒரு இடத்துல வந்து தலித்துகளும் இந்த தடவை இஸ்லாமியர்களும் தலித்துகளும் ஒரு அணியில நிற்கும் போது இடைச்சாதிகள், குறிப்பாக ஆதிக்க சாதியாக இருக்கிற முக்குளத்தோர் வன்னியர் என வெள்ளாள கவுண்டர்கள் நாடார்கள் எல்லாருமே வந்து கட்சி அபிமானத்தை மீறி வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு வந்து அந்த 9.3% வந்து அதிமுகவுக்கு எப்பயுமே 35% தான் அதனுடைய வாக்கு வங்கி. இவங்க 28, 29ன்னு ஏதோ இருப்பாங்க. இவங்களுடைய வாட் வாஸ் திமுக's லாஸ் இஸ் ஏடிஎம்கேஸ் கெயின். என்ன இது ஏன் நடந்திருக்குது, யாருனால நடந்திருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டா ஓபிசிகள்னால இது நடந்திருக்கு. நன்றி. நீங்க அவங்கள ஆதிக்க சாதிகள்னு சொல்றீங்க, ஆனா அவங்க தங்களை பின்தங்கிய சாதிகள் தான் சொல்றாங்க. இந்த தேர்தலில் பல வினோதங்களை பார்க்க முடிகிறது. 44.3% வாக்குகளை வாங்கிய அதிமுக 37 இடங்களிலும் 23.6% வாக்குகளை வாங்கிய திமுக ஒரு இடங்களிலும் வெல்லாத நிலையும் பார்க்கிறோம். 18.9% வாக்குகளை வாங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி 2 இடங்களில் வெற்றி பெற்றதையும் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த அமர்வில் கலந்து கொண்டு இந்த முடிவுகள் பற்றி பல்வேறு பார்வைகளை தந்த உங்கள் மூவருக்கும் நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். தொடர்ந்து இணைந்தீர்கள் புதிய தலைமுறையோடு.